நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல நாளாக அமைய போகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இன்றைக்கி இருக்க போகிறீங்க. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ, திருமண நாள் கொண்டாடுறீங்களோ, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நீடூழி வாழணும், நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நம்முடைய இன்றைய ராசி பலன்களில் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், ஐப்பசி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு காத்தால 8 மணி 19 நிமிஷம் வரைக்கும் சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ரொம்ப நல்ல நாள். கிருத்திகை விரதம் பலர் இருப்பா. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான நாள். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். இன்னைக்கு சாதாரண சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டுக்காரிகிட்ட கோவப்படக்கூடிய அமைப்பு பல கணவன்மார்களுக்கு இருக்கும். சாதாரண ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, வீட்டில் காலையில் காஃபி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காஃபியை கையில் வாங்கிட்டு, காஃபியா இது, இதை குடிச்சிட்டு மனுஷன் உயிர் வாழ முடியுமான்னு கேட்பாங்க. அந்த காஃபி போடுறதுக்கு முன்னால் அவளுடைய உழைப்பு என்ன இருக்குது, அதில் அன்பு கலந்துருக்கிறது மறந்து போயிடும். சின்ன குறைகள் பெருசாப்படும். காரணம், செவ்வாய் பகவான் அப்படி உக்கரமாக இருக்கார் இன்னைக்கு. அதே போல் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 6வது ஸ்தானத்துக்கு அதிபதியானவன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். 6ஆம் இடத்துல சனி பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுது, சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்போ சரியான ஆகாரம் எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் வளர்ப்பிற்கு பாருங்க, பிள்ளைகள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல நாள். பிஸ்னஸ் ரீதியாக ஒரு புதிய முயற்சி பண்ண போகிறீங்க, அதில் ஜெயிக்க போகிறீங்க. இன்னைக்கு எதிர்பார்க்கிற லாபம் கைகூடி வரும். ரொம்ப பணிவாக ஆஃபீஸில் நடந்துப்பீங்க. ரிஷபராசி என்பர்களே, தொட்ட காரியமெல்லாம் துலங்கும் ஒரு நல்ல நாள் வேணும்னா அது இந்த நாள் தான். சந்திர பகவான் என்ன பண்ணுறார், இன்னைக்கு நம்மளுடைய ராசியை நோக்கி வரப்போறார். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். நம்ம ராசியை நோக்கி வரார். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் அவருடைய அனுக்கிரகம் வரும்போது இந்த சூரிய பகவான் என்ன பண்றார், நமக்கு 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். 6ஆம் இடம் சூரியன், புதன், சுக்கிரன் இன்னைக்கு அதில் சேர்ந்துக்கிறார். அப்படிப்பட்ட கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நாட்களில் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுற இளைஞர்கள் இன்னைக்கு முயற்சி பண்ணால் வேலை கிடைச்சிடும். அது எந்த நாளில் முயற்சி பண்ணினா வேலை கிடைக்கும்னு ஒரு சூட்சமும் இருக்குது. ஜாதகமாகும் போது அதை தான் குறிப்பிட்டு சொல்லுவோம். இந்த நாளில் அப்ளிகேஷன் போடுங்கோ வேலை கிடைக்கும் அப்படின்னு. அப்படி இன்னைக்கு முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும். சிலருக்கு வயிற்றில் ஒரு அசிடிட்டி கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை நேரம் ஒத்து வராது சாப்பிட்றது, அதனால் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆஃபீஸில் உயரதிகாரியோட ஒரு மோதல் போக்கு வரும். அவர் ஏதோ ஒரு வேலையை, அதிக வேலையை கொடுப்பார். என்ன பார்த்தே வேலையை கொடுக்குறாரு, இவ்வளோ பேர் இருக்கா, எல்லாரையும் விட்டுட்டு என்ன பார்த்தே வேலையை கொடுக்குறார் அப்படின்னு மனசுக்கு தோணும். இதெல்லாம் ஒரு புறம். என்னைக்கு சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரோ, மனைவியே சரண்டர்னு இருக்கணும். இது நம்ம சொல்லலை, பாரதியார் சொன்னார், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மான்னார், சொல்ல மாட்டேன் சரணடைந்தேன்னார். அந்த மாதிரி மனைவிட்டு சரண்டர் ஆக வேண்டிய நாள். அப்படிதான் குடும்பம் அமைதியாக போகும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான ஒரு அற்புதமான நாள். எந்த வகையில் யோகம்னா, 5வது ஸ்தானம் வலுத்திருத்து. இந்த 5வது ஸ்தானம் தான் சந்தோஷம். மனசு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா முதல்ல நம்ம ஜாதகத்தில் சந்திரனை பார்க்கணும், 5வது ஸ்தானத்தை பார்க்கணும். இந்த 5வது ஸ்தானம் நல்லா இருந்திருக்குன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது, ரொம்ப இனிமையாக போகிறது. உமக்கு என்ன ஜமாய்க்கிறீர் அப்படிங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி வாழ்க்கை சந்தோஷமாக போகிறதுன்னு அர்த்தம். இன்றைக்கி 5ல் சூரியன். சில பேர் என்ன பண்ணுவான், அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும், அரசு அலுவலர்களுக்கும் எக்ஸ்ட்ரா பொறுப்பு வந்து சேரும். அது மட்டும்தான் இல்லை, இப்போ வந்து செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார், 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். திடீர்னு கோபம் வரும், துர்வாச முனிவர் மாதிரி கோபம் வரும், எதுக்கெடுத்தாலும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் உண்டு. ஆனால் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பிரமாதமான வாய்ப்பு, எதிர்பார்க்கிற நல்ல வாய்ப்புகள் எல்லாம்
கலைத்துறையினர் கூடி வரும். சரியா ஆப்பர்ச்சுனிட்டியே வரலையே, எனக்கு எப்போ வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நம்ம வீட்டு பிள்ளைகள் இப்போ தான் புல்லாங்குழல் கற்றுக்கும், சரிகம பதினிசா வாசித்து பழகும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் இசைக்கருவிகளை மீட்டக்கூடிய யோகம் உண்டு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம் உண்டு, புதிய வேலை கிடைக்கிற யோகம் உண்டு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் அனுகூலமாக முடிஞ்சாதான் அந்த நாள் நல்ல நாள். இன்னைக்கு சந்திர பகவான் என்ன பண்றார்? 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தானம். நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ், அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய வெற்றி வந்து சேரும் அப்படின்னு இந்த நாள் காட்ட போறது. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வேலை கிடைக்க போறதுன்னு இந்த நாள் காட்டுறது. எல்லாம் சரி, ஆனா இன்னைக்கு என்ன ஆகும்னா, நீங்க சாயந்தரத்துக்கு மேல இந்த மனசு வித்தியாசமா யோசிக்க, ரொம்ப அறிவாளியா நடக்கிறேன்னு சொல்லிட்டு பெர்வர்டட் இன்டெலிஜென்ட்டா சில பேர் இருப்போம். ரொம்ப யோசிக்கிறது அதுக்கு காரணம். அதே நேரத்தில் நல்ல தனலாபம் இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. சந்தான பிராப்தின்னு அதுக்கு பேர். குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, நல்ல பதவி கிடைக்க போகிறது. பதவி பூர்வ புண்ணியானாம் ஜாதகம் எழுதும்போதே முதல்ல அதை தான் எழுதுகிறோம். அப்படி நல்ல பதவி கிடைக்கும், எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும். நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகளிருக்கு, பெண்களுக்கு என்ன ஆக போகிறது? புதுசாக ஆடை வாங்குறதுல ஒரு ஆசை, நகை வாங்குறதுல ஒரு ஆசை. அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி நகை வாங்கியிருக்க மாத்தியான்னு பக்கத்து வீட்டில் காட்டுறதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இன்னைக்கு. ரொம்ப நல்ல நாள். சிம்மராசி என்பர்கள், சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் அருமையான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சூரியன் நீச்சமாகப்படாது. ஆனால் இந்த ஐப்பசி மாதம் இல்லையா, நீச்சமாக தான் ஆகும். அப்படி இருந்தாலும் இந்த நாளில் உங்களுக்கு புதிய சொத்து வாங்குகிற யோகம் உண்டு. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். புதுசாக வேலை தர வாழ்க்கை வேலை கிடைக்கும். சில பேருக்கு ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், சம்பளம் மட்டும் சரியாக வராது. அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு சிம்மராசிக்காரர்கள். கன்னிராசி அன்பர்களே, நினைத்த காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா அதை சொல்லுங்க முதல்ல. அதை தானே கேட்குறீங்க. பாக்கியஸ்தானத்தில் நீங்கள் சந்திரன் போக போகிறார். நீங்கள் மத்தியானம் வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ட்ராவல் பண்ணக்கூடாது, அம்மாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும், உங்கள் உடல்நலத்தை பார்க்கணும், யாரையும் பகச்சிக்கக்கூடாது. ஆஃபீஸில் போய் பாஸை இன்றைக்கி தான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. சக நண்பர்கள்ட்ட உட்காந்து பேசுவோம், யாருக்கு பாஸ் காதுக்காக போக போகிறதுன்னு. ஆனால் நம்ம பேசுகிற செய்தியெல்லாம் அவர் காதுக்கு போயின்னு இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னி ராசிக்காரங்க. பிஸ்னஸ் நல்லா இருக்கும். இன்னைக்கு மாலை பொழுதுக்கு மேலே மகிழ்ச்சியான பொழுது. துலாம் ராசி அன்பர்களே, தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஒரு அறிவுங்கிறார் வள்ளுவர். நீ எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவு பெரிய மேதாவி நீ சொல்லிட்டார். இன்னைக்கு நல்ல படிப்பு ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக படிப்பு ஈடுபாடு அதிகரிக்கும். கலைத்துறையில் ஒரு பெரிய வெற்றி வந்து சேரும். மாற்று மருத்துவம் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு தேடி வரும். பிஸ்னஸில் நம்பர் 1 வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு. சந்திர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை நோக்கி மத்தியானத்துக்கு மேலே போகிறார். காலையில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கிடைக்கிறதுன்னு கிடைச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வெளியே பார்க்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வயத்துக்கு ஒத்துக்கலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒரு கடன் கிடைக்குமா, என் பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமே அப்படின்னா நல்ல கடன் உதவி கிடைக்கும். இது நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போகிறார். நினைச்சதெல்லாம் நிறைவேறும். நல்ல பணவரவு வரும், நல்ல தொழில் வரவு வரும். நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். இன்னைக்கு ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும், எல்லா நன்மையும் வரும். மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குறிப்பாக படிக்கிற மாணவர்கள், பள்ளி இறுதி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இன்னைக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு மாலை பொழுதுல லவ் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனசு கஷ்டம் ஒன்று விலகும். நல்ல திருமண செய்தி கூடி வரப்போகிறது. பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும். எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். நல்ல நாள். புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு. கும்பராசி அன்பர்களே, மிகச்சிறந்த நாள். சந்திர பகவான் மனோ தைரியத்தை இன்னைக்கு கொடுப்பார். சில பேர் இன்னைக்கு அரசு வேலை, அதிகார வேலை இது கிடைக்க போகுது. நல்ல வேலை கிடைக்கும். தனியார் துறையில் கூட உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். சகோதர உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க.
குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று இன்னைக்கு தீரப்போகிறது. வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கைகூடும். ரொம்ப நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, காலை பொழுதுல நல்ல காசு பணம் துட்டு வந்து சேரும். மத்தியான பொழுதுக்கு மேல உங்களுடைய பயணங்கள் அமையும். அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும். பிஸ்னஸ் பண்றவங்க இன்னைக்கு அளவா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மையை உங்களுக்கு உருவாக்கி தரும். பூர்வீக சொத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு பூர்வீக சொத்து வந்து சேரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அப்படின்னு இந்த நாளில் இருக்கு. இந்த நாள் ஒரு சிறந்த நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?